கார்த்திகை தீபம் பொரி உருண்டை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 4 கப்பு, இந்த கப்பில் 4 கப் பொரி எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை, கொஞ்சம் சுக்கு பொடி, ஏலக்காய், ஒரு குட்டி எலுமிச்சம்பழம், 1/4 டம்ளர் தண்ணி. இப்போ போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாகு கரைஞ்ச உடனே கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். வெள்ளத்தில் வந்து கசடு பாவு வடிகட்டியாச்சு. அது பாவு வந்து பதமாட்ட சவுண்டு வர மாதிரி தண்ணியில் போட்டு பத்து எடுத்தால் டங்குன்னு சவுண்டு வர மாதிரி டங்கு பதம் எடுக்கணும். சுக்குப்பொடி போட்டுக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டா இது பாதிப்பு இது வராமல் இருக்கிறதுக்காக சுக்கு போடணும். அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எலுமிச்சம்பழம் விட்டுருக்கேன் பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து டங்கு பதம் வந்துருச்சு. தண்ணியில் போட்டு தான் இதான் இப்படி சவுண்டு கேட்கணும். வந்து இந்த மாதிரி ஊற்றி அந்த சூட்டோடு இது பண்ணால் தான் பிடிக்கிறது. இப்போ பொரி உருண்டையோட பதில் பொரியை வந்து கொஞ்சம் எடுத்து அப்படி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட உருட்டிக்கலாம். சூடோடு கொஞ்சம் இது பண்ணி வச்சிடணும். கார்த்திகை தீபம் பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது செய்து பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான். Press the bell icon on the YouTube app and never miss another